ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? டுடே வீடியோ என்னென்னு பார்க்கலாமா? வெயிட் லாஸ் சீரீஸ் டே 32. எல்லோரும் வெயிட் லாஸ் பண்ண முடியாமல் கஷ்டப்பட்டுட்ருக்கீங்களா? குண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கவலைப்படுறீங்களா? இனி உங்களுக்கு அந்த கவலையே தேவையில்லை. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சூப்பராக ஈஸியாக 1 மந்தில் 6 kg கிட்ட, ஒரு வாரத்தில் 2 கிலோ கிட்ட நம்ம ஈஸியாக லாஸ் பண்ணலாம். நம்ம வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு எந்த ஒரு டயட்டுமே இல்லாமல். நிறையா பேர் கேட்குறீங்க, ரைஸ்லாம் எவ்வளோ அளவு வச்சுருக்கீங்களா அப்படின்னா, நான் எந்த அளவுமே வச்சு சாப்பிட மாட்டேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பேலன்ஸ்டாக ஃபுட் எடுத்துக்குவேன். ஸோ அதில் வந்து ஒரு பங்கு மட்டும் கொஞ்சோண்டு ரைஸ் எடுத்துக்குவேன். பட் வெஜிடபிள்ஸ் வந்து நான் எப்போவுமே நிறையா எடுத்துக்குவேன். ஸோ நீங்கள் அந்த மாதிரி சாப்பிடும்போது உங்கள் வெயிட் லாஸ்க்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரைஸை கம்மியாக வச்சுட்டு வெஜிடபிள்ஸ் வந்து நீங்கள் நிறையா எடுத்துக்கோங்க. ஒரு சில டிப்ஸ் மட்டும்தான் நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்க. மார்னிங் எந்திரிச்சோடனே ஓவர் நைட் சோக் பண்ண ஜீரா வாட்டர் எடுத்துக்கோங்க. அது உங்கள் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. உங்களுக்கு இந்த பீரியட்ஸ் டைமில் பெயின் நல்லா ரிலீஃபாக இருக்கும். ஒரு 1/2 hour 1 hour கழிச்சு ஏதாவது டீடாக் ஜூஸ் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி பீட்ரூட் ஜூஸ் தான் எடுத்தேன். இது வந்து டீ காஃபி கிரேவிங்ஸ்லாம் நல்லா கம்மி பண்ணி கொடுத்து ஸ்கின்னு சூப்பர் க்ளோவாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு ப்ரோட்டீன், காஃப், ஃபைபர் இது 3 பேலன்ஸ்டாக இருக்க மாதிரி நீங்கள் ஃபுட் எடுக்கும்போது உங்கள் வெயிட்டும் லாஸ் ஆகும். உங்கள் உடம்புல இருக்க எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகும். பிசிஓடி, தைராய்டு இவங்க இருக்கிறவங்களாம் இந்த மாதிரி டயட் ஃபாலோ பண்ணும்போது உங்கள் உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகி பீரியட்ஸ்லாம் நார்மலாக வரும். இர்ரெகுலர் பீரியட்ஸ்லாம் சூப்பராக க்யூர் ஆகி வந்துடும். இந்த ப்ரெட்டு சாண்ட்விச்லாம் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். வெறும் ஆனியனும் எக்கும் போட்டு தான் செஞ்சது. செம்ம டேஸ்ட். இந்த மாதிரி நீங்கள் டேஸ்ட்டாக பண்ணி சாப்பிட்டு ஹாப்பியாக வெயிட் லாஸ் பண்ணலாம். டயட்டுன்னு சொல்லி எதுவுமே சாப்பிடாமல் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. இந்த மாதிரி சாப்பிட்டா சூப்பராக வெயிட் லாஸ் ஆகும். மிட் மார்னிங்கில் உங்களுக்கு ஏதாவது கிரேவிங்ஸ் இருக்குது, ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போல் இருக்குது அப்படின்னா நான் வந்து இன்றைக்கி ஸ்வீட் கார்ன் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் எந்த ஒரு இதுனாலும் ஃப்ரூட்ஸ்னாலும் எடுத்துக்கலாம். பட் பேக்கரி ஐட்டம் மட்டும் அவாய்ட் பண்ணிவிட்டு மித்தபடி நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஆஃப்டர்நூன் லஞ்ச் வந்து எப்போவுமே இந்த ஒரு அளவு தான் நான் வச்சுப்பேன். நான் கிராம் கணக்கில் அளந்து அந்த மாதிரிலாம் சாப்பிட மாட்டேன். என்னால் முடிஞ்ச அளவு வச்சுட்டு வெஜிடபிள்ஸு, நான்வெஜ் அந்த மாதிரி எடுத்துக்கிறத கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இன்றைக்கி ஒரு பவுல் அளவு வந்து ஒயிட் ரைஸ் எடுத்திருக்கேன். கொஞ்சோண்டு மட்டன் கிரேவி வச்சுருக்கேன். குக்கும்பர் வச்சு என்னுடைய லஞ்சை நான் சூப்பராக டேஸ்ட்டாக முடிச்சிட்டேன். மட்டன் வந்து 2 weeks ஒன்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ரெகுலராக மட்டன் எடுத்துக்கலாம். பட் சிக்கன், ஃபிஷ்ஷு வந்து நீங்கள் அடிக்கடி நம்ம ஃபுட்டில் சேர்த்துக்கலாம். அதுவும் நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி பேலன்ஸ்டாக ஃபுட் எடுக்கும்போது நெக்ஸ்ட்டு உங்களுக்கு கிரேவிங்ஸ் இருக்கவே இருக்காது. ஈவினிங் டைமில் உங்களுக்கு ஏதாவது பசிக்குது, ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போல் இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த மாதிரி சீட்ஸ் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க. ஆனால் இது எல்லா சீட்ஸும் போட்டு நெய்யில் போட்டு ஃப்ரை பண்ணி வச்சு இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நம்ம வெயிட் லாஸ்க்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஈவினிங் ஆர் மார்னிங் டைம் உங்களால் எந்த டைம் முடியுமோ அந்த டைம் கொஞ்சம் நேரம் உங்களுக்காக 1/2 hour 1 hour வாக் பண்ணுங்கள். இல்லைனா ஸ்டெப்ஸு கணக்கு வச்சுக்கோங்க. 5000 steps 10,000 steps வந்து நீங்கள் வாக் பண்ணிங்கன்னா உங்கள் வெயிட் லாஸ்க்கு நல்லாவே வெயிட் லாஸ் ஆகும். நெக்ஸ்ட் உங்கள் உடம்பும் நல்லாவே இருக்கும். நைட்டு டின்னர் வந்து 7 to 8 o'clock முடிச்சுக்கோங்க. ஏன்னா அது ரொம்பவே நல்லது. இன்றைக்கி எனக்கு அந்த அளவுக்கு பசி இல்லை. ஸோ நான் கொஞ்சோண்டு வாட்டர் மிலான் எடுத்துகிட்டு சிக்கன் சூப்பு தான் எடுத்து இந்த மாதிரி நைட்டில் நீங்கள் சூப் எடுக்கும்போது ஈஸியாக சீக்கிரம் வெயிட்டும் லாஸ் ஆகும். நீங்கள் வந்து உங்கள் உடம்புக்கும் நல்லாயிருக்கும். நம்ம டேஸ்ட்டாகவும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இதில் வந்து வெஜிடபிள்ஸ், கேரட்டு, கேப்சிகம், கேபேஜு, சிக்கனு இதெல்லாம் போட்டு பண்ணுற சூப்பு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் இட்லி அப்படி உங்களால் சூப்பெலாம் செஞ்சு சாப்பிட முடியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு ஈக்குவலாக 2 இட்லி எடுத்துகிட்டு ஏதாவது ப்ரோட்டீன் அந்த மாதிரி எடுத்து நீங்கள் ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.